ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அஷியன் டாக்ஸ். இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் மனோஜ்னால விஜய் ரொம்ப டல்லாக இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட முத்து ஹெல்ப் பண்ணுறாரு. அப்புறம் விஜய் ரொம்பவே ஹாப்பியாக மாறிடுறாங்க. இந்த விஷயத்த சீக்கிரமாகவே விஜயை புரிஞ்சுப்பாங்க. சரி வாங்க, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். பாட்டி ரூமை ஷேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் மனோஜும் வெளில படுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அவருக்கு மனசே இல்லைங்க. எப்படா நம்ம ரூமு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியே மைண்ட் செட்டில் திரிஞ்சிட்ருக்காரு. போய் சும்மா கதவை தட்டி என் தலகாணி கொடு, என் போர்வையை கொடு, எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காரு. மொத்தம் ஒரு ஸ்டேஜ்க்குலாம் ரொம்ப கடுப்பாயிடுறாரு. ஒரு போர்வையை விரிக்கிறாரு, எல்லா பொருளையும் தூக்கி போடுறாரு. இந்த அண்ணியே வச்சுக்கிறதுக்கப்புறம் கதவை தட்டாத அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்கிறாரு. மீனா என்ன பண்ணுறாங்கன்னா, கட்டிலில் படுக்காமல் கீழே பாய் விரித்து படுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த கட்டில் அவங்களுக்கு சொந்தமானது கிடையாதுன்னு அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க. இதை பார்த்த முத்து அப்போ நானுமே கீழே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவருமே கீழே படுத்து தூங்கிடுறாங்க. மனோஜுக்கு தூக்கமே வரல. காலம்புறம் எந்திரிச்சோன்னே அவங்க அம்மா போட்டு நொயின்னு பிடுங்க ஆரம்பிக்கிறாரு. எனக்கு ரூமை வாங்கி கொடு அப்படின்னு. விஜயா ஒரு வாரம் பொறுத்துக்கும் நான் வேறு வழி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ஆனால் ரோகிணி என்ன பண்ணுறாங்கன்னா, வில்லத்தனமாகவே யோசிக்கிறாங்க. அடுத்த வாரம் எப்படியே ஸ்ருதி வெளில தான் படுக்கணும், கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, அப்போ பார்த்துக்கலாம் மனோஜ் விடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க வில்லத்தனமாக பேசிட்டு அவங்க ஒரு பாட்டுக்கு போயிடுறாங்க. அண்ணாமலை மனோஜ்கிட்டையும் ரோகிணிக்கிட்டையும் நாளைக்கு ஷோரூம் ஓப்பன் பண்ணமே ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க. உடனே மனோஜ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, ஆனால் யாரை வச்சு ஓப்பன் பண்ணுறதுதான் தெரியல, அதான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு முகமே மாறி போகுது. அண்ணாமலைக்கும் லேசாக கஷ்டமாக தான் இருக்குது. இதை பார்த்த முத்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு செலிப்ரிட்டியை வச்சு தான் ஓப்பன் பண்ணணும், அப்போ தான் பாப்புலராக இருக்கும், அதான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரவிக்கும் கஷ்டமாக போயிடுது, ஸ்ருதிக்கும் கஷ்டமாக போயிடுது. அப்போ ஸ்ருதி கேட்குறாங்க, செலிப்ரிட்டி வச்சு ஓப்பன் பண்ணால் காசு ஆகுமே அப்படின்னு. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, நாங்கள் ரொம்ப பெரிய பாப்புலரான செலிப்ரிட்டி கூப்பிடல, ஓரளவுக்கு ஃபேமஸாக இருக்கவங்க தான் கூப்பிட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், மனோஜ் ஒரு 2 லட்சத்துக்குள்ளே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏண்டா, உனக்காக உன் மாமனார் ஜெயிலில் இருந்து காசு கொடுத்துருக்காரு, தேவையில்லாமல் அந்த காசை வேஸ்ட் பண்ணாத, அந்த 2 lakhs பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் மனோஜ் ஒத்துக்கிற மாதிரியே இல்லை அப்போ தான் கடை ரொம்ப பாப்புலர் ஆகும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. ஆனால் முத்து என்ன சொல்கிறாருன்னா, நீ செலிப்ரிட்டி வச்சு ஓப்பன் பண்ணால் ஒரு நாள் தான் பாப்புலர் ஆகும், ஆனால் தரமான பொருளை நீ விற்றினா எப்போவுமே கடை பாப்புலராக தான்டா இருக்கும். நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க வச்சு கடை ஓப்பன் பண்ணு, அம்மாவை வச்சு ஓப்பன் பண்ணு, இல்லைன்னா அப்பாவை வச்சு ஓப்பன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே இந்த ஐடியா எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. விஜயாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது முத்து இப்படி சொல்லவும். அண்ணாமலை சொல்கிறாரு, நீ எவ்வளோ தப்பு பண்ணாலும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறது உங்கள் அம்மா தான், பேசாமல் உங்கள் அம்மா வச்சு ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மனோஜுக்கு இதில் விருப்பமே இல்லை. ரோகிணி ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி, ஆமாம் மனோஜ் ஆன்ட்டி வச்சு ஓப்பன் பண்ணலாம், அதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் என்ன ரோகிணி இப்படி சொல்கிற, நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே முடிவு எடுத்தோம் அப்படின்னு பேச வராரு. உடனே ரோகிணி அவங்க வாயை அடைச்சிடுறாங்க. ஆனால் இப்போ கூட விஜயாவுக்கு ரோகிணி பற்றியும் புரியல, மனோஜ் பற்றியும் புரியல. காசு தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்காங்க. அவங்க தான் கடை ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு முடிவானதுக்கு அப்புறமேட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்ருக்காங்க. இதை பார்த்த முத்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இது நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது முத்து தாங்க. கண்டிப்பாக விஜயா சீக்கிரமாக முத்துவை பார்த்து புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.